the sum of 4th 8th term தான் சொல்லியிருக்காங்க of an AP is 24 and sum of a 6th 10th term is 44 சொல்லியிருக்காங்க. We know that an is equal to a plus n minus 1 into d ஃபார்முலா எழுதுங்க. அதுக்கு மார்க்கு. நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்தோம், a 4th term that is a4 is equal to a plus n இருக்கிற இடத்துல 4 இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு 8 இருக்கு. ஸோ a8 எப்படி எழுதலாம், a plus 8 minus 1 17 எழுதலாமா. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க 6ம் 10ம் கொடுத்துருக்காங்க. ஸோ a6 எழுதலாம், a plus 6 minus 1 5d எழுதலாமா. அடுத்தது 10 a10 that is a plus 10 minus 1 19 எழுதலாம். பட் அக்கார்டிங் டு த கொஸ்டின் ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா a4 a8 ப்ளஸ் தானே, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 24 கொடுத்துருக்காங்க. ஸோ a4 ப்ளஸ் a8 இஸ் ஈக்குவல் டு 24. பாருங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், தட் இஸ் a ப்ளஸ் 3d ப்ளஸ் a ப்ளஸ் 7d இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2a ப்ளஸ் 10d இஸ் ஈக்குவல் டு 24 கிடைக்கும். எல்லாமே 2 டேபிளில் போகிறதுனால a ப்ளஸ் 5d இஸ் ஈக்குவல் டு 12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. ஸோ இன்னொன்று அதே மாதிரி கொடுத்துருக்காங்க a6 ப்ளஸ் a10 என்னது 44 கொடுத்துருக்காங்க. a6 plus a10 is equal to 44 கொடுத்துருக்காங்க. that is a plus இதை நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம்ல a plus 5d plus a plus 9d is equal to 44. ஸோ என்ன கிடைக்கும் 2a plus 95 வந்து 14 d is equal to 44. ஸோ இதுவும் எல்லாமே 2 டேபிளில் போகும். a plus 7d is equal to 22. ஸோ subtracting என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம subtracting இது equation 2. ஸோ subtracting இப்போ linear equation பிரகாரம் வந்துடும். subtracting equation 1 from equation 2னா ஸோ இதுதான் ஃபஸ்ட் வரும். தட் இஸ் என்ன கிடைக்கும் உங்களுக்கு a plus 7d இது மைனஸ் தானே, அப்போ மைனஸ் a மைனஸ் 5d இஸ் ஈக்குவல் டு 22 மைனஸ் 12. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2d இஸ் ஈக்குவல் டு 10 கிடைக்கும். தட் இஸ் d இஸ் ஈக்குவல் டு 10/2 தட் இஸ் d இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸுக்கு மார்க்கு d is equal to 5 in equation 1. So, by equation 1 என்னது a plus 5d is equal to 12 தெரியும். That is a plus 5 into 5 12. That is a is equal to 5 is 25. 12 minus 25. So, உங்களுக்கு என்ன கிடைக்கும் a 25 12 பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும். that is minus 13 கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பரில் தான் மைனஸ் இருக்குது. அது பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு இப்போ a is equal to minus 13 தெரியும், d is equal to 5 தெரியும். நம்ம கேட்டது கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் கேட்டாங்க. ஸோ தட்ஃபோர் ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் நம்மளுக்கே தெரியும் a என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் minus 13 d 5 தானே, அப்போ minus 13 ப்ளஸ் 5 என்ன கிடைக்கும் உங்களுக்கு minus 8. அதே மாதிரி minus 8 ப்ளஸ் 5 என்ன கிடைக்கும் உங்களுக்கு minus 3. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 டேர்மும்